உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு வரைக்கும் 12 வசனங்களை தியானித்து விட்டோம். அந்த மறைபொருளை, ரகசியங்களை, கருகலானவைகளை, இதை யாரும் சொல்லிடாததை, பிரசங்கித்திராததை தேவனுடைய கிருபையினால், வரத்தினால் எனக்கு கிடைத்தவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். அதே தான் யோவானுக்கும் தேவன் வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு என்ன வசனத்தை எப்படி தேவன் வெளிப்படுத்தினாரோ அதே தேவன் எனக்கும் அந்த சத்தியத்தை அப்படியே வெளிப்படுத்துறதுனால சர்வசாதாரணமாக இவரை நான் பேசுகிறேன். இது என் சொந்த கருத்து அல்ல, என் சுய வியாக்கியானம் அல்ல. இந்த 12 வசனங்களை கவனித்து விட்டோம். 13ஆம் வசனத்தில் தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது, அவர் தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதை 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் சொல்லுது. இன்றைக்கு 13ஆம் வசனத்தை பற்றி மட்டும் பார்ப்போம். என்ன அந்த வசனம் அவரை பற்றி, அவர் எப்படிப்பட்டவர், தன்மை எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக என்ன எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின 1:13. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்களே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இந்த வசனம் 13ஆம் வசனம். அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், அவருடைய தன்மை எப்படி, அந்த ஒப்பானவர் யார்? பிதா என்று சொல்கின்றேன். அந்த பிதா எப்படிப்பட்டவர், அந்த தேவன் யார், அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை இந்த 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். இதான் கடவுள். வேற வெளிப்பாடு புத்தகத்தை தவிர மற்ற இடங்களில் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த தேவன் யார், எப்படிப்பட்டவர், தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஆங்காங்கே ஒரு சில வசனம் மூலமாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இதில் அவர் தலை, அவருடைய முகம், அவருடைய மார்பு, அவருடைய முழு தோற்றத்தையும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்கலாம். அது இப்பொழுது அவருடைய தலையை பற்றி, அவருடைய இந்த கழுத்துக்கு மேல் உள்ள பகுதி எப்படிப்பட்ட மகிமை உள்ளது, எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை இப்பொழுது வாசி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முதலாவது தலையை பற்றி என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை. அவருடைய சிரசு, தலை என்றால் சிரசு, அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும். மயிர் என்றால் முடி, தலை மயிர், அவர் முடி. சிகை, சிகை என்றால் சிகை அலங்காரம் சொல்லுவாங்க. அப்படி பல வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய சிரசும் மயிரும் மாய் காணப்படுவதெல்லாம் வெண்பஞ்சை போலவும், உறைந்த மழையை போலவும், உறைந்த மழையை போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல, கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அவருடைய பாதங்கள் உலை. சரி, இப்ப பாதத்துக்கு அடுத்த வசனம், அது அடுத்த பதிவுல பார்ப்போம். இதை முதல்ல பார்ப்போம். டோட்டலா உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை அவர் எத்தன்மை உடையவராக இருக்கிறார் என்று ஒரு சில வசனம் வைத்து சொல்கிறேன். அப்புறம் ஒரு பகுதியா தலை, மார்பு, இடுப்புக்கு மேல மொத்தம் பாட்டா போட்டு. இப்ப இன்று தலையை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்பு முழு தோற்றத்தையும் ஒரு வசனத்தின் மூலமாக பார்ப்போம்.
சங்கீதம் 104:2 வாசிப்போம். அவருடைய முழு தோற்றம், அவருடைய முழுமையான தோற்றம் பார்த்தவுடன் எப்படி தெரிகிறதா? திடீரென்று பார்த்தால் அவர் எப்படி தோற்றம் அளிப்பார்? ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை உச்சந்த உள்ளங்கால் வரை, இதுக்கு முன்னாடி வசத்தை நிலையங்கி தரித்தோம் பார்த்தோம். முகம் முழுவதும், உடை முழுவதும், மேலிருந்து கீழ் வரைக்கும் சூரியனை காட்டிலும் 1000 மடங்கு பிரகாசமாக, 1000 10,000 மடங்கு பிரகாசமாக. அதுக்கிட்டே போக முடியாது, பார்த்தாலே சத்துருவேன். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருந்தேன், அவரை கண்டு ஒரு பயனும் உயிரோடு இருக்க முடியாது, ஒரு மனுஷியும் உயிரோடு இருக்க முடியாது. சும்மா பார்த்தேங்க போய் சொல்லிருக்காங்க. அதுல பிதாமணி போய் படுத்தங்க நம்பர் ஒருத்தர் எட்டி உதங்க, அவனை மடி மீது தவறணும் மலரை குழந்தையா. இதை பாடும்போது மெண்டல்னு தெரியும். இதை பாடணும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவன் ஒரு கோமாளி மாதிரி உள்ள வந்து கிறிஸ்தவத்தை எடுத்துட்டான். பிதாவின் மடியில இயேசு கிறிஸ்து தான் இருப்பாருன்னு இதுக்கு முன்பு உள்ள வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். யோவான் 1:18 பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த ஸ்தானத்துக்கு போகக்கூடியவர். அவர் அருகிலோ வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் முன்பாகவோ இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அந்த சேரக்கூடாத பேரொழிக்குள் நுழையக்கூடியவர், அதுக்குள் பதிந்து காணப்படக்கூடியவர், பிதாக்குள் போகக்கூடியவர், பிதாவாகவே தோற்றம் அளிக்கக்கூடியவர். சங்கீதம் 104:2 பார்க்கும் பொழுது உச்சந்தளவு உள்ள கால்வரை ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கார். அப்படிப்பட்ட நான் சொன்ன வார்த்தை உருவமா கணமுடி பார்த்து தெரியும். பைபிள்ல இல்லாத ஒரு விளக்கம், பைபிள்ல ஆதாரம் இல்லாத, வசன ஆதாரம் இல்லாத ஒரு வியாக்கியானம் போன முதல் பேய் முழுவதும் அர்த்தம் சாத்தம் போயிடுவார். நான் இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் பேச முடியும். பேய் பணி சாத்தம் கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. குருட்டு பணி, செவிட்டு பணி, மெண்டல் பணி, கரை கொண்ட பலனை கொஞ்சிட்டு இருக்க முடியாது. இவங்கள்ட்ட போய் அன்பை காண, பேய்க்கு போய் அன்பை காட்ட முடியுமா? சாத்தான்கிட்ட போய் அன்பை காட்ட முடியுமா? சாத்தான்கிட்ட போய் அன்பை காட்டி சாத்தான மாறிடுவேன். தேவனுக்கும் சாத்தான் வித்தியாசம் இருக்கு. ஆனா சாத்தான் ஒளியின் தூதன் வேதத்தை தெரிப்பான். இன்னைக்கு நிறைய கிறுக்கு பழக்க மெண்டல் பருவம் ஒளியின் தூதன் சாத்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. என்னது ஒளியின் தூதன்? யாரு ஒளியின் தூதன்? அவன் ஒளி மெண்டல் பொருளா? சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அப்படிதான் என் பைபிள் போட்டு ஒரு அற்புதமான வசனத்தை தரேன். எழுதுன வசனத்தை அந்த மெண்டல் குறுக்கு பலனுக்கு படிச்சு புரிய தெரியாத நாயனை பைபிள் தூக்கிட்டு ஊழியக்காரன் பிரசங்கம்னா போவேன். இப்ப பார்ப்போம் என்ன வசனம் என்ன சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 11:14 அது ஆச்சரியம் அல்ல. அது ஆச்சரியம் அல்ல. எது ஆச்சரியம் அல்ல? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார். வேஷத்தை தரித்துக் கொள்வார். தமிழ் புரியாத பைத்தியக்காரன் ஆகிறான். இந்த மெண்டல் பாஸ்டர் போல, கிறுக்கு பாஸ்டர் போலாம் வந்து ஒளியின் தூதனை சாத்தாங்கிறான். ஒளியின் தூதன் தேவனுடைய பிள்ளை, தேவ தூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியின் சாயலை அணிந்திருப்பார்கள். மண்ணானவருடைய சாயல், வானவருடைய சாயல், மண்ணின் சாயல், பெண்ணின் சாயல். இப்ப சாத்தான் நிறைய பேர்த்த ஏமாற்றி ஊழித்து கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவான்? ஒளிந்து சொன்னா அப்படியே 10 ஆடு மேய்க்கணும், கோலை கையில் பிடிச்ச சொப்பனத்தை போய் பார்ப்பான், காட்டுவான். இதுதான் இந்த கிருப்பேன் யோசனை வந்துட்டாரு. யோசனை நான் பார்த்துட்டேன். இதான் ஒளிந்து வேஷம். ஏன்டா ஊழியத்துக்கு வந்தா உன்னை யாரை ஒழித்து விட்டு யோசனை மீன் வளையம் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒப்பனை காட்டினாங்க. இதான் ஒளியின் தூதன் வேஷம்.
சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான் பயிர் போட்டுருக்கேன். இன்னைக்கு ஏகப்பட்ட பயிர் ஒளியின் தூதன் சாத்தான் தான் ஒளியின் தூதன் தான். ஒரு நாள் சாத்தான் ஒளி அல்ல, அவன் இருள், அவன் அந்தகார லோக அதிபதி, அவன் இருளானவன். அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தான் போடுவான். அவன் சாத்தான் ஒளியின் தூதன் அல்ல, சாத்தான் ஒளியின் தூதன் அல்ல. ஒளியின் தூதன் அது இயேசுவையும் குறிக்கும், விசேஷ தூதரை குறிக்கும், சாதாரண தூதரை குறிக்கும், ஊழியரை குறிக்கும், பிதாவையே குறிக்கும், பிதாவையே குறிக்கும். இப்ப வருவோம் சங்கீதம் 104. அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். அப்புறம் வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். அந்த வானங்களை திரையை போல விரித்து தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுவாடி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்கிறார். காற்றின் செட்டைகள் மேல் செல்கிறார். இத்தனை மறைவா இருக்கிறால்தான் நீ நானே சாவம் உயிரோடு இருக்கிறோம். அவர் ஒளி, இன்னொரு வசனம் சொல்றது ஒளியை வஸ்திரமா தரித்திருக்கிறாருன்னு. ஆனா அந்த ஒளி கிட்ட போக முடியாதாம், அது சேரக்கூடாத ஒளியாம், நோக்கி பார்க்க முடியாத ஒளியாம். அப்பேற்பட்டவர் தான் இந்த பிதா. 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்க கேட்போம். சேரக்கூடாத ஒளி என்று இந்த வேதம் சொல்லுது. நான் கும்புற கடவுளை, என் பரம பிதாவாகிய தேவனை, நான் கும்புற தொழுகை செய்கின்ற என் கர்த்தரை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், ஆகவே பேசுகிறேன், அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் அந்த பேய்ப்பலை மகிமைப்படுத்த அவசியம். அவருடைய தன்மையோட தோற்றத்தை நான் சொல்கிறேன். அதற்கு வேத வசனம் ஆதாரமாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:16 வாசிக்க கேட்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சாவன் என்ன தெரியும். ஆனா இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். குமாரனாய் வந்த பொழுது மரணத்தை ருசி பார்த்தார். அதற்கு முன்பு வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் மறைக்க முடியாது. அதான் பிதாவின் தன்மை. ஒருவராய் சாவாமை உள்ளவர். சாவுன்னு அவருக்கு என்ன தெரியும்? சாவே கிடையாது. அடுத்த அந்த சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் சேரக்கூடாத ஒளி, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். அங்க யாத்திரா 33:18 என்னை கண்டா ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது, செத்துவிட. பாவி பயிர்களே, என்னை கண்டா நீ செத்துவாங்க, நீ பார்க்க முடியாது. ஆனா குமாரன் மூலமாக, குமாரன் வழியாக, குமாரன் ரூபத்தில் பிதாவாக யாருக்கு தோன்றி தரிசனம் கொடுக்க விரும்புகிறாரோ அவனுக்கு மட்டும் அதை காட்டுவார், வேற எவனுக்கும் அல்ல. இதெல்லாம் வேத ரகசியங்கள். குமாரன் எவனுக்கு அந்த பிதாவை காட்டும் சித்தம் வச்சிருக்காரோ அவரை இந்த குமாரன் ரூபத்தில் தான் காட்டுவார். தனியா நீ அவரை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை, ஒளியை வசமாய் தடுத்திருக்கிறவரை, கண்டால் உயிரோடு இருக்க முடியாதவரை, கண்டால் சத்துரு பாஸ்பமாயிடும், சாம்பலாயிடும். ஆகவே மனிதனிடத்தில் காணும்படியாய், மனிதனிடத்தில் பேசும்படியாய், மனிதர்கள் அவரை தொடும்படியாய், அவரை கட்டி தழுவும்படியாய் சொன்னார். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துங்கள். Make me a flesh, make me a body. I want to go to this world to live with my people, to abide with my people, to live with my beloved one, our beloved disciples, beloved son and daughter. He won't live among us. He won't live in our midst of the congregation. அதற்காக, for that purpose, to overcome the death, he came in flesh. அதனால அவரை நீ அவ்வளவு சஸ்தாவா நினைச்சிருவியோ, அவளை ஒரு தலை குறைவா நீ நினைத்து விடுவாயோ. சேரக்கூடாத ஒளி, மனுஷன் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருக்கே நித்திய கனமும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இவர்தான் நம்ம கும்புற கடவுள் தெரிஞ்சுங்க. முதல்ல கடவுள் யாரும் தெரிஞ்சுக்க. சும்மா அவர் போய்
கடவுளை போய் உங்களுக்கு கேங் ஆண்டு அவனை பிடிச்சி அடிச்சு நோக்கி போன அவர் ரவுடி கும்பல் தலைவரா நீ சொல்றலாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன நர்ஸா அவனுக்கு தண்ணியெல்லாம் தொடச்சு விடணும் அவனுக்கு கட்சி போய் தொடச்சு விடுறான் அவனுக்கு அவர் என்ன அவனுக்கு காவலாளியா நீ யார் நீ அவங்க வீட்டு வேலைக்காரனா தோல்ல ஏறிட்டு போறேன் கழுத்துல ஏறிட்டு போறேன் மாநகட்ட போடலாம் மெண்டல் கரை கொண்ட போயிடலாம் தோல் இல்லாம இருந்து அயனம் பெய்திடுவேன். என்னடா இது தெய்வத்தை எப்படி அவர் கேவலமா வச்சிருக்கீங்க? நான் அவரை தெய்வமாகவே பார்க்கிறேன், தெய்வீக தன்மையில நான் அவரை பார்க்கிறேன். அந்த சேரக்கூட ஒளி எப்படி நான் கற்பனையில் அவர் பார்க்கிறேன், வார்த்தை உருவமாய் பார்க்கிறேன், என் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். ஆகவே நான் பேசுகிறேன், ஒளியை வசனமாய் தருகிறார். இன்னொரு அற்புதமான ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹபக்கூக் 3:4. இந்த வசனத்தை நான் ரொம்ப நேசிப்பேன், அனைத்திலும் ஜெபத்தில் நான் அதை உச்சரிப்பேன். அவர் எப்படி இருக்கார்? அவருடைய பிரகாசம் சூரியனை போல, அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. கரத்தை தூக்குனார்னா மின்னல் ஒளியின் அந்த கதிர்கள் கரணங்கள், அவர் கரத்திலிருந்து ஒளி கரணங்கள் வீசுகிறதா. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. அந்த ஒளியின் கரணத்தில் பராக்கிரமம் மறைந்திருக்கிறதா. விதாண்டா என் கடவுள் மானகட்ட மெண்டல் பெறலாம். இந்த கடவுளை கேவலமா பேசுறீங்களா? என்னன்னா தெரியும் உங்களுக்கு கடவுள் என்னன்னு தெரியும். ஏதோ ஒன்னே எளிய ரசிக்க மானத்தை கொஞ்சம் ஜெயிக்க எல்லா ஊழியக்காரனும் வந்து தீர்க்கதரிசி வந்து மானத்தை தோத்துட்டான். மோசே முதற்கொண்டு தேவன் மோசே இயேசுக்கு சமமா பேசினான். அப்பேற்பட்ட மோசே வானத்தை பிளந்தான், கடலை பிளந்தான், மன்னாவை கொண்டு வந்தான், தண்ணீரை கொண்டு வந்தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்தான், வானத்தை குளிக்கான், பூமி அசைச்சான். அவனே மரணத்தை ருசி பார்த்தான். தேவ தூதர் வந்து அவரை அடக்கம் பண்ணார்கள். இப்படி இருக்க எல்லோரும் மரணம் என்னும் அந்த கொடி ஆயுதம் அவர்களை ஆட்கொண்டது. மரணத்திற்கு உட்பட்டார்கள், மீண்டும் உயிரோடு எழும்பவில்லை. அந்த ஒரு மரணத்தை தம்முடைய மரணத்தினால் ஜெயிக்க, அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினால் தோழிக்க, உயிரோடு எழுந்து காட்ட, என்னை பின்பற்றுகிறவர்களையும் அப்படி நான் மரணத்தை செய்து அந்த மரணத்தை உயிர்த்தெழ செய்வேன் என்பதை ஒரு கண் முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி, 2021 வருது. அப்பொழுது அனைவர் கண்களும் காண, உயிர் தெழுந்து அனைவருடைய கண்களும் காண பரமேறி சென்றார். ஆவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தான்னு சொன்னா அவர் அவ்வளவு தலைக்குறைவா நினைப்பீங்களா? அவர் குறைத்து மதிப்பிடுகிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. அதைதான் யோவான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:14 மிக தெளிவாக கண்டார். அவர் பின்னாடி சத்தம் எடுத்து திரும்பி பார்த்தால் பொன் கூத்துவலுக்கு மத்தியில நிலையங்கி தரித்து மார்பு பொற்கச்சை கட்டுக்கொண்ட அவர்கள் சுபாவம், தன்மை, அவருடைய ரூபம், அவர் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தன்மையுடையவர் என்பதை தெளிவாக பார்த்தார். இதுக்கு சாட்சியாக தான் பைபிளை எதிர்க்கும்படி யாரெல்லாம் அப்படி பார்த்தார் என்று தேடி பார்க்கும் போது ஹபக்கூக் தீர்க்கதரிசிக்கு அப்படி சொல்கிறார். மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை வாசியை கேட்போம். ஹபக்கூக் 3:4. மிக அற்புதம். நான் இந்த அற்புதமான வசனத்தை தினமும் நான் காட்டில் போய் ஜோமுனேன். 5 மணிக்கு போன 8 மணி தான் வெளியே வரும் காட்ட விட்டு. அப்பொழுது கையில வானத்துக்கு நேரம் உயர்த்தி இந்த வசனத்தை தினமும் சொல்லி ஜெயிப்பேன். என் கையில ஒழிக்கிற வீசட்டுமான்ற இந்த பேய் போல வீழ்த்துறதுக்குமே நான் தான் சொல்லும்போது 600 ரோம பொத்து வேண்டாம். இந்த வல்லமை உனக்கு வேண்டாமா? வாசி கேட்போம். அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அவருடைய கரத்திலிருந்து ஒளி கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம், அந்த ஒளிக்கிற பராக்கிரமம் மறைந்து ஒரு பயணம் நிற்க முடியாது. அவர்தான் என் கடவுள். அவர் தம்மை தாழ்த்தி வறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயனார் இருக்கு மானத்தை உனக்கு கழிவுடும் குளிப்புட கண்ணத்தோட இதான் ஒரு வேலையா? உனக்கு காவல் இருக்கிறதுதான் வேலையா? உனக்கு கல்லமை தூக்கி போறதான் வேலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த கடவுளை ஒரு சோறு ஊட்டி விடுவாங்க,
காசு கொடுப்பார், சோறு கொடுப்பார், ட்ரெஸ் கொடுப்பார், ட்ரவுசர் கொடுப்பார், பனியன் கொடுப்பார். ஏண்டா இதுக்கு தான் இந்த கடவுள் அவரு, வேற ஒன்றும் இல்லையா? இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியுமா? உனக்கு சோறு கொடுக்கும், காசு கொடுக்கும், ட்ரவுசர் கொடுக்கும், பனியன் கொடுக்கும், சேலை கொடுக்கவும், இது இதை விட்டாரு வேற வழி இல்லை. இப்போ இதைத்தான் இந்த பூமியில உள்ள எல்லா பேரும் வச்சிருக்கிறாங்க. போய் உழைச்சி சம்பாரி, சோம்பேறியா இருக்காத. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் இன்னும் இதை பற்றி என்ன சொல்லுது பாரு. இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாயிராமலும் இந்த புதிய வானம் தோன்றும், புதிய பூமி தோன்றும். இந்த பூமியை அப்படி புல்டோஸ் வச்சு நிறவு மாதிரி ஒரு 8 அடி ஆழத்து புரட்டி போட ஒரு நிறத்துல போட்டுருவாரு. இந்த பாவம் சாபம், இந்த புதைக்கப்பட்ட எலும்பு கூடு, பரிசுத்தமான எலும்பு கூடு உயிர் தந்துடும். மற்ற சாம்பலாய் அவரை விசுவாசித்தோர் எலும்பு கூடு உயிர் பெற்றது கூட. அந்தந்த எலும்பு ஒரு ஒட்டிக்கும். பெரும் திரளாய் பரிசுத்தம் நிற்பார். அதை தவிர புல்டோஸ் வச்சு நிறவுறது மாதிரி ஒரு 8 அடி ஆழத்தை பூமி அப்படி ஒரு புரட்டி அப்படி தெளிவாக நிறுது. அப்படியே சமபூமியா நிற்கும். அந்த வானத்துக்கும் பூமிக்கும் இந்த சூரியன் பகலில் வெளிச்சம் கொடுக்கும், இரவில் மறைந்து விடும். சந்திரன் இரவில் வெளிச்சம் கொடுக்கும், சூரியன் எழும்புவது சந்திரனுடைய ஒளியை பார்க்கும். சூரிய ஒளி அதிக பிரகாசமாய் பன்மடங்கு பிரகாசமாய் இருப்பதனால் சந்திரன் ஒளி சூரிய ஒளிக்குள் மறைந்து விடும். குரு சூரியனின் சந்திரனை உண்டாக்கினவர், சூரியனை கட்டிலும் 1000 மடங்கு பிரகாசமானவர், பேரொழியானவர். ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா எத்தனை நாளைக்கு அப்படி இருப்பாரா? இனி சூரியன் உனக்கு பகல்ல வெளிச்சமாய் புதிய வானம் புதிய பூமியில சூரியன் சந்திரன் கிடையாது. இனி சூரியன் வெளிச்சமா பகல் சந்திரன் பகலில் சூரியன் வெளிச்சமா இராமலும் இரவில் சந்திரன் வெளிச்சம் போடாமல் இருக்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார். உன் தேவனே உனக்கு நித்திய பிரகாசமான மகிமையுமா இருப்பார். உன் சூரியனின் அஸ்தமிப்பதும் இல்லை, அந்த சூரியன் அஸ்தமிப்பதில்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை, உன் சந்திரனாகி அவர் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். The everlasting lightning power, the everlasting lightning power of God who I am worshipping, the Messiah, Ewa Eloha, Yel Eloha, Hallelujah, Yagel, Yagel, Yagel is my God, my wonderful God, my precious God, marvelous God, glorious God, gracious God. I love you, my God. So I am preaching my God. I am exposing my God. What type of God I have. What power of God I have. I am revealing now to everyone. Hallelujah. Jaya. ஏற்பட்டது. அப்பா பழைய ஏற்பாட்டெல்லாம் கொடுத்துட்டு புதிய ஏற்பாட்டை கேட்குறியா? மத்தேயு 17:2 வாசித்து முடிப்போம் இந்த பதிவை. எப்பா பழைய ஏற்பாடு மட்டும் அப்படி இல்லப்பா, புதிய ஏற்பாட்டிலே அப்படி காமிச்சார்ப்பா, காமிக்கிறார்ப்பா. இனி வரப்போகிற ஏற்பாட்டிலையும் அப்படியே இருப்பார்ப்பா. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். 17ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 பேர்த்த கூட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்களை கூட்டிட்டு போய் டமார்னு மர்வமாயிட்டார். கூட்டிட்டு போயிட்டே இருந்தாரு. கூட தான் போனாங்க, நல்லா பேசி தான் போனாங்க. டக்குன்னு அங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு. Transformed into glorious body, the lightning body. அசந்த மறந்துட்டான். காலம் பார்த்தா பேரொழியாய் இருக்கிறார். அதை பத்தி பைபிள் என்ன சொல்ற? அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அந்த புதிய ஏற்பாட்டில் மர்வமான அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் எப்படி? சூரியனை போல பிரகாசித்தது. சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இதத்தான் சங்கீதம் 104 சொல்லு. 2 பார்த்தோம். கம்பாரிசன், கனெக்டிங் வேர்ட், கம்பாரிசன் வேர்ட். Old Testament, New Testament exposing our God. New Testament clearly exposing our God, revealing our God. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. இன்னும் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் நிறைய படிக்க போறோம். எசேக்கியேலுக்கு அப்படி காட்சி அளித்தார், தானியேலுக்கு அப்படி காட்சி அளித்தார், மோசேக்கு அவர் காட்சி அளித்தார். அப்படி மோசேவை பார்த்து கடவுள் அவ்வளவு பேரொழியில் உள்ள தேவனை மோசே 40 நாள் சீனாய் பார்த்தா இறங்கும் இவன் முகத்தை மனுஷன் பார்க்க முடியல.
அந்த ரிஃப்ளெக்ஷன் அவரிடத்திலிருந்து பெற்ற ஒளியை மோசே கொண்டு வந்த பொழுது மோசே முகத்தை பார்க்க முடியாம எல்லாம் கீழே குடிக்கிட்டாங்க. மோசே நீ முகத்தை மூடிட்டாங்க, கடவுள் மேல பேச நீ பேசினா போதும். பார்த்துட்டு வந்த முகம் இப்படி பிரகாசமாயிடுச்சு. இவர்தான் கடவுள், நன்கு புரிந்து கொள். இந்த கடவுளை கேவலப்படுத்தாத, அவருடைய மகிமை குறைச்சு மதிப்பிடாத, அவருடைய வல்லமை குறைச்சு ஓ முட்டாள்தனமான மண்டை குதிச்ச மாதிரிலாம் அவரை நினைச்சிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அவர் எத்தன்மை உடையவராக அத்தன்மை நீ மாறு. அவர் பிரகாசமாக இருக்க நீ பிரகாசமா மாறு. அவர் வல்லமையா இருக்க நீ வல்லமையா மாறு. மோசே அவரை பார்த்து முகம் மாறிச்சுல. மோசே பார்த்துருவோம் தான் 40 நாள் சீனாய் மலையில தேவரொளியில தோன்றினார். அவரை பார்த்து இவன் முகமே பிரகாசமாச்சு, இவன் முகத்தை மனுஷன் பார்க்க முடியல. அப்படி நீ மாறிப்பாரு. தெய்வத்தை தெய்வமாவே மதிப்பிடுங்கடா கோமாளிப்பீர்களா. உன் கரை கொண்டத்தவன் தோல்ல போறேன், கையில போறேன், கழுதையில போறேன். முட்டா பையன் வாங்கல, கேள்வி பண்ணல, கடவுளை கடவுள் மாதிரி பாடுற. அப்பதான் ஒரு புத்தி வரும். கடவுளை கடவுள் மாதிரி பாரு, அப்பதான் உணர்வு வரும். ஏகப்பட்ட கோமாளி பொருள் கர்த்தருக்குரிய பயம் இல்லாம ஆக்கி விட்டான் அந்த மக்களை. கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடங்க. அப்படி அவர் முகத்தின் சாயல் அப்படி பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு கீழே கீழே பார்ப்போம். அவருடைய மார்பு, அவருடைய கால், முழு தோற்றம் எப்படிப்பட்டது வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் யோவானுக்கு அப்படி காட்சி அளித்தார். அதே தேவன் தான் மத்திய 17ஆம் அதிகாரத்தில் பேதுரு யாக்கோபு யோவானுக்கு காட்சி அளித்தார். சூர்யா மறுபடியும் இந்த வசனத்தை வாசி கேட்போம். மத்திய 17:2. அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அவருக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திர வெளிச்சத்தை போல வெண்மையா, வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையா இருந்தது. அப்பொழுது மோசே எலியாவும் அவருடைய பேசலாக அவளுக்கு காணப்பட்டார்கள். அங்க யார் வந்து ஏற்கனவே இந்த தேவத்தை பார்த்து மோசே எலியா வந்தாங்க. அவளும் அக்கினியில விளையாண்டாங்க. They were playing in the fire of God. They have done the demonstration by the fire of God. குலுக்குனாங்க, அக்கில போ இறக்குனாங்க கீழே. பேர்பட்ட தெய்வத்தை நாம் கடவுளாய் வைத்திருப்பது பெரிய பாக்கியம். அப்படி அவரை மேன்மையாக எண்ணுவோம், அந்த மேன்மை மகிமையாக எண்ணுவோம், அதற்குள் நாம் கலந்து செல்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடு பாருங்க.